ஹலோ, வெல்கம் டு நம்ம ஒரு சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தானா நடிச்சு இப்போ தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கிற புஷ்பா 2 படம் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். புஷ்பா 2 படத்தோட கதை என்னன்னா, புஷ்பா 1 முடிஞ்ச இடத்துலேருந்து படம் கண்டினியூ ஆகுது. இப்போ வந்து அல்லு அர்ஜுன் ஒரு பெரிய பேரு செல்வாக்கெலாம் வாங்கிட்டாரு. அந்த ஏரியாலேயே வந்து ஒரு பெரிய தாதா, ஒரு பெரிய தலை அப்படின்ற மாதிரி ஆகிட்டாரு. இப்போ வந்து ஒரு மீட்டிங், ஒரு சிஎம் கூட ஒரு மீட்டிங்காக போக போகிறோம். ராஷ்மிகா மந்தானா வந்து சொல்கிறாங்க, சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போகிற இடத்துல அவரோட ஈகோ கிளாஷ் ஆகி அங்கேருந்து எப்படி படம் வந்து வேற லெவலுக்கு மாறுது அப்படின்றது தான் புஷ்பா 2 படத்தோட கதை. அண்ட் அதே மாதிரி பழைய பாக்கி அந்த ஈகோ வித் ஃபகத் ஃபாசில் அவர் வந்து இவர் கடத்த விடாம அவர் வந்து ட்ரபிள் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. பிளஸ் இந்த புது விஷயமும் சேர்த்து ஆட் ஆனது தான் புஷ்பா 2 படத்தோட கதை. படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொன்னோம்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லலாம். அண்ட் அல்லு அர்ஜுனோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ். அல்லு அர்ஜுனுக்கு வந்து நல்லாவே இந்த புஷ்பான்ற கேரக்டர் நல்லாவே சூட் ஆயிருக்கு. அது ஃபர்ஸ்ட் பார்ட்லேயுமே நமக்கு தெரிஞ்சது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி செகண்ட் பார்ட்லேயுமே வந்து அந்த ஒரு மேனரிசம் வந்து நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த எப்படி அந்த சிஎம் கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுல அந்த ஈகோ கிளாஷ் ஆக ஆரம்பிக்குதோ, அங்கேருந்து அடுத்தடுத்து ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும், அதாவது ஒரு சாரி கேட்குற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அது ஆரம்பிச்சதுலேருந்து இன்டர்வல் பிளாக் வரைக்குமே வந்து படம் ஃபாஸ்ட்டாக விறுவிறுப்பாக எந்த இடத்துலையுமே வந்து ஒரு பிரேக் டவுன் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக போயிடுது. ஸோ அது படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். அடுத்த ப்ளஸ்ன்னு சொல்லணும்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அல்லு அர்ஜுன் ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அதே மாதிரி ஃபகத் ஃபாசில். ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃப் அந்த சீக்வன்ஸ் அது எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்லேயும் சரி. நடுவில் கொஞ்ச நேரம் ஃபகத் ஃபாசில் காணாம போயிடுவார். பட் அவர் திருப்பி வந்ததுக்கு அப்புறமும் அவர் பண்ற சில விஷயங்கள் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அல்லு அர்ஜுன் பேசினதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அவர் வந்து டான்ஸ் ஆடுற விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வில்லனிசம் வேற மாதிரி ஒரு ஆவேசம் டைப்லேயே ஒரு வேற மாதிரி ஒரு வில்லனிசம் கொடுத்துருப்பாரு. அண்ட் ராஷ்மிகா மந்தனாக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பெருசாக ஒன்றும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. பட் இந்த பார்ட்டில் வந்து ரொமான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ரொமான்ஸில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு எமோஷனலாக வந்து ஒரு சிங்கிள் டேக் ஒரு லென்த்தியான சீன் இருக்குது, அதுலேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஷ்மிகா மந்தனா போன பார்ட்டோட இந்த பார்ட்டில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் கொஞ்சம் நல்லா இருக்குது. படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து நிறைய மைனஸ் இருக்குது. அதுவும் வந்து த்ரூ அவுட் த எண்டு பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு கடத்தல் சீன் நடக்குது. அந்த கடத்தல் சீன்லேருந்து ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்குமே வந்துட்டு படத்துக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கடத்தலுக்கு முன்னாடி வந்து ஒரு ருத்ர தாண்டவம் ஒன்று ஆடுவார். அது சூப்பராக இருந்தது. அந்த டான்ஸ் ஆடிட்டு அதுலேருந்து அவர் அப்படியே சாந்திப்படுத்துறதுக்கு ஒரு ரொமான்டிக் சாங்கும் வந்து வரும். அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் போகும். ஸோ இந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து படத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு லேனுக்கு போன மாதிரி இருந்தது. அண்ட் அதுவும் வந்து ஒரு முடிகிறப்போ ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள்லாம் சொன்னால, இந்த மாதிரி வந்து சிஎம் கூட பிரச்சனை, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபகத் ஃபாசிலோட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு அதெல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வேற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துட்டு இந்த கடத்தல் சீனா, அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டு பார்க்கணுமே, கையை காலை ரெண்டுத்தையுமே கட்டி போட்டுறாங்க. இருந்தாலும் அல்லு அர்ஜுன் எல்லாரையும் அடிக்கிறாரு. எப்படின்னா கடிச்சு அடிக்கிறாரு, எல்லாரும் பிடிச்சி கடிக்கிறாரு, சுற்றி அடிக்கிறாரு, கையை காலை கட்டி போட்டு. அதை பார்க்குறப்போ வந்துட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு பெரிய லெட் டவுன் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வர ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஓவர் த டாப் தான் அடிச்சா டபுள் பிச் ஆகி போகிற மாதிரி தான். பட் இருந்தாலும் இது வந்து கையை காலை கட்டி போட்டது வந்து வேற லெவல். ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்குமே வந்துட்டு வேற ஏதோ படத்துக்கு வந்துட்டோமோ, இந்த புஷ்பாவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் பார்ட் 3க்கு ஒரு லீடு வேறு வச்சிருக்காங்க. புதுசாக ஒரு வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு முதுகு மட்டும் காமிச்சிட்டு பார்ட் 3க்கு ஒரு லீடு வேறு வச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஒரு படம் பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போயிடுச்சோ. பார்ட் 1 எடுத்தாலுமே வந்துட்டு பார்ட் 2க்கு ஒரு லீடு வச்சிருப்பாங்க. பட் பார்ட் 1க்கான கதை முடியும். இதில் பார்ட் 2 எடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி ஃபகத் ஃபாசிலோட ஈகோ கிளாஷ், அதே மாதிரி இந்த மரத்தை கடத்துறது, அவர் வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, இதே வச்சுட்டு ஆனால் படத்தை முடிக்காம பார்ட் 3க்கு ஒரு லீடை வச்சு முடிச்சது வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ்னே சொல்லுவேன். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராகவே இருந்தது. செகண்ட் ஹாஃபில் பாதி நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா டுவர்ட் கிளைமேக்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. உங்களுக்கு புஷ்பா பார்ட் 1 பிடிக்கும்னா, ஸோ அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா கண்டிப்பாக பார்ட் 2 உங்களுக்கு பிடிக்கும். அல்லு அர்ஜுன் ஃபேனாக இருந்தீங்க, அந்த மாதிரி அடிக்கிறது, சட்டை போடுறது, டமல் டுமேல் அடிக்கிறது பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த வேகம் செகண்ட் ஹாஃபில் இல்லாமல் ஒரு ஃபுல்லாக படம் முடிக்காத மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஃபீலை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.